கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த சூழலில் தற்போது ஜனவரி 19ஆம் தேதி வரை ஸ்ட்ரைக் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றன. ஏற்கனவே பொதுமக்களின் நலன் காரணமாக போராட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்த சூழலில் ஜனவரி 19ஆம் தேதி வரை இந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தொழிற்சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றன. இதுகுறித்து தமிழக அரசு தரப்பில் பொங்கல் காலங்களில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருகிற ஜனவரி 19ஆம் தேதி வரை போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தொழிற்சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்கிறது. ஊதிய உயர்வு, அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் அரசின் தலைமை வழக்கறிஞர் தற்போதைய நிலையில் அந்த கூடுதல் அகவிலைப்படி உயர்வு வழங்குவது தொடர்பாக அரசனுடைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டுதான் முடியும் என்றும் நிதி நிலைமை மோசமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். அதற்கு தொழிற்சங்கம் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கினர் சுமார் 92,000 தொழிலாளர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு மாதம் சுமார் 4,000 ரூபாய் அகவிலைப்படி வழங்க வேண்டும் எனவும் அந்த தொகையை கூட அரசு வழங்க மறுப்பதாகவும் தெரிவித்தனர். அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் ஏன் இடைக்காலமாக ஒரு உத்தரவு பிறப்பிக்க கூடாது, இடைக்காலமாக 2,000 ரூபாய் அரசு வழங்கலாம், அல்லது அரசு அந்த தொகையை வைப்பு தொகையாகவாது வைத்து செல்லலாம் என தெரிவித்தார். அதற்கு அரசனுடைய கூடுதல் தலைமை வழக்கினர் இந்த வழக்கை பொறுத்தவரை வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு, அதில் மட்டும்தான் முடிவெடுக்க வேண்டும், மற்றபடி நிதி சார்ந்த விஷயங்களில் தற்போதைய நிலையில் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது எனவும், ஆனால் நாங்கள் உறுதியான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள் பொங்கல் பண்டிகை வர உள்ள நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு வேண்டுகோளாக வைப்பதாகவும், அப்பொழுது நீங்கள் ஏன் இந்த வழக்கினுடைய அதாவது இந்த போராட்டத்தினை நீங்கள் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நடத்தியிருக்க கூடாது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் நீதிபதிகள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதாவது போராட்டம் நடத்த ஊழியர்களுக்கு முழு உரிமை உள்ளதாகவும் பண்டிகை முடிந்த பின்னர் போராட்டத்தை நடத்தலாம் எனவும் தெரிவித்தனர். 5% அகவிலைப்படி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் அளிக்கப்பட்ட அந்த விளக்கம் என்பது போதுமானதாக இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். கூடுதல் அந்த அகவிலைப்படிகள் ஏன் இதுவரை வழங்கவில்லை எனவும் தெரிவித்தனர்.